நம்ம அந்த களைக்கொல்லியை வாங்கி அடித்து மண்ணுடைய தன்மை இயற்கையை வந்து நம்ம பால் அடிக்கிறதுக்குங்க நம்ம பிரஷ் கட் போட்டோம்னா அந்த இயற்கைக்கு வந்து நம்ம வந்து ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரிங்க. இந்த வெளியில் ரெண்டு கூட்டம்னா 1500 கிடைக்கும். நம்ம மிஷின் செலவுக்கு வந்து 500 கிடைக்குங்க. 2000 நம்ம போனோம்னா வெளியில் போனால் 2000 கிடைக்குங்க. வணக்கங்க, நான் உதயம் கார்டன்லேருந்து நாகராஜ் பேசுகிறேங்க. நம்ம வந்து இப்போ இந்த சாரப் கார்டாவிலேருந்து இந்த பிரஷ் கட்டர் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வாங்கி இவங்களது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இவங்களது நான் நிறைய வாங்கி என்கிட்ட ஓனா வந்து ஒரு 10-12 இருக்குதுங்க. ரெண்டாவது வந்து வெளியிலே ரெண்டுக்கு விடுறேன். ரெண்டாவது இந்த பிரஷ் கட்டர் வந்து வைப்ரேஷன் இருக்கிறதுல, ரெண்டாவது வந்து அடிக்கடி வந்து நமக்கு வந்து ரிப்பேர் ஆகுறதில்ல. ஏன்னா இப்போ சர்வீஸ் பண்ணால் கூட வந்து அவங்களே வந்து எந்த ஸ்பாட்டாக இருந்தால் கூட அவங்களே வந்து நேருக்கு நேர் வந்து அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணி வந்து ஒரு ஆள் அனுப்பிவிட்டு பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம மிஷினை தூக்கிட்டு அங்கங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து மிஷின் வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த பேடு வந்து இது போனோமே நமக்கு இந்த சேஃப்டிக்கு, ஏன்னா இந்த வயிற்றில் மூட்டாமல் இந்த இதுக்கு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காண்டி இது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. ரெண்டாவது வந்து எந்த நேரம் பெல்ட் போட்டு ஓட்டினா கூட ஷோல்டர் பெயின் ஆகிறது இல்லைங்க. ஒரு மினிமம் 8 ஹவர், மேக்ஸிமம் 7 ஹவர் 8 ஹவர் நான் வேலை செய்கிறேங்க. பிரஷ் கட் போடுறேன், ஆனால் எந்த தொந்தரவு கொடுக்குறேங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு 9 வருஷத்து அளவில் இந்த பிரஷ் கட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கேங்க. இன்றைக்கு வரைக்கும் எந்த தொந்தரவு இல்லைங்க, நீட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது வந்து இந்த சார்பு கடை வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்க்குறத விட குவாலிட்டி நல்லா இருக்குது. ரெண்டாவது சர்வீஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து வர்ற கஸ்டமரை வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா உடனே நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம எங்கே போகணும் வரணுமா எந்த பிரச்சனைனாலும் டக்குன்னு போனால் அடுத்த நிமிஷம் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க இது இல்லை வேலை செய்கிறவங்களை அனுப்பிச்சுட்டு என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு என்ன ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் வந்து இந்த ஹெட்லேயே வந்து 2 தீட்டு 3 டீட் பிளேடு பெரிகார்டு எஸ்டிமேர் நம்ம மரம் அறுக்கிறது இது எல்லாமே அதில் வந்து இதில் வந்து அட்டாச்சாக இந்த ஹெட்டில் வந்து இதை கழட்டிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம வந்து இதில் ஒரு 5-6 வெரைட்டிஸ் இருக்குங்க. உங்களுக்கு ஏடு ஜெட்டு எல்லாமே இதில் மாட்டுறதுக்கு எல்லாமே அவர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவர் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஏடு ஜெட்டு எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. இந்த ரோப்பெல்லாம் போட்டோம்னாங்க மேக்ஸிமம் கல்லில் படாமல் இருந்தால் ஒரு மீட்ரு ஒரு 3/4 மீட்ரு டேப்பு ரோப் கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3 ஹவர் 4 ஹவர் 5 ஹவர் கூட இந்த ரோப்பு வந்து நமக்கு யூஸ் ஆகுங்க. நீங்கள் கல்லில் போட்டால் தான் தேயும், இல்லாட்டினா வந்து லைஃப்னாக நமக்கு வந்து பிளேடு மாதிரியே நமக்கு யூஸ் ஆகுங்க. உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இந்த ரூப்பனுடைய இது வந்து ஸ்ட்ரைத்து நல்ல நைலானதுங்க. பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறதும் நல்லாயிருக்கு, ட்ரிம்மிங் நல்லாயிருக்கு, ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. இதில் வந்து நம்ம விரல் சைஸ் வந்து செடியில் கூட இந்த ரோப் கட் பண்ணிடுங்க. இது போகிறதுக்கு நம்ம கை சைஸ் குச்சியெல்லாம் கூட நம்ம 2 தீட் பிளேடு போட்டு 14 இன்ச்சு பிளேடுங்க, 14 இன்ச்சு 12 இன்ச்சு பிளேட்லாம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் நம்ம ஒரு கை சைஸ் குச்சியில் கூட வந்து வெட்டலாம். வெட்டி நமக்கு வந்து அதை இது பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது வந்து அப்புறம் வந்து இந்த ரிங்கு வந்து நம்ம எப்படிங்க ரம்பம் இருக்குல்ல, ரம்ப மாதிரி உள்ளது ரிங்கு டீத்து உள்ளது இருக்குது. பெரிய பெரிய மரங்களை கூட இதில் வந்து இதில் போட்டு கூட நம்ம கட் பண்ணுறதுக்கு அதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகுங்க. ஒரு டேங்க் ஃபுல் பண்ணணுன்னா 2 ஹவர் ஓடுங்க. 2 ஹவர் ஓடிச்சுன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா 1500 நமக்கு வந்து நம்ம சம்பளம் நமக்கு நிற்குங்க. வெளியில் ரெண்டு கூட்டம்னா 1500 கிடைக்கும். நம்ம மிஷின் செலவுக்கு வந்து 500 கிடைக்குங்க. 2000 நமக்கு போனோம்னா வெளியில் போனால் 2000 கிடைக்குங்க. இது இந்த மாதிரி இருக்குங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ராடு ஒன்று வருங்க. அது நர்லிங் வந்து நல்லா வந்து இங்கே உள்ள ஒவ்வொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நர்லிங் சீக்கிரம் தேஞ்சு போயிடும். ஆனால் இவங்களுக்கு வந்து நர்லிங் போட்டோம்னா வந்து 6 மந்த் வருங்க. அந்த உள்ள இருக்க ராடு இந்த லாஸ்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டு ஒரு ராடு ஒன்று வரும். அது போட்டால் வந்து நமக்கு வந்து 6 மாதம் யூஸ் ஆகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரஷ் கட் போடையில் நமக்கு சேஃப்டி பெல்ட்டு, நம்ம மிஷினை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பெல்ட்டு நம்ம பெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது ஒரு லாக் போட்டுக்கிட்டால் மிஷின் வந்து நமக்கு கீழே நீங்கள் கையை விட்டுட்டா கூட மிஷின் நம்ம இடுப்புலேயே நிற்கும், எங்கேயும் கீழே போகாது. ரெண்டாவது வந்து நமக்கு சேஃப்டிக்கு வந்து கிளாஸ் அவங்களே கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஹெல்மெட் மாதிரி நமக்கு வந்து தலைக்கு மற்ற கண்ணுக்கு எல்லாமே சேஃப்டி எல்லாத்துக்கு முன்னே உள்ள சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குதுங்க. அவங்களே மிஷினோட சேர்த்து கொடுத்துருவாங்க. க்ளவுஸு இந்த ஐட்டம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஏர் ஃபில்ட்ரு இப்போ இது வந்து இந்த ஏர் ஃபில்ட்ரு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு இங்கே இருக்குது. ஏர் ஃபில்ட்ரு இது வந்து க்ளீன் பண்ணி லேசாக பெட்ரோல் வாஷ் பண்ணி திருப்பி இதில் வந்து கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து பிளக் க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். நம்மளே வந்து ஓனாக பண்ணிக்கலாம். நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து சிம்பிளாக இருக்குது.
பெருசாக வந்து எல்லாம் மெயின்டெனன்ஸ் பெருசாக வராது. ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்க நம்ம எவ்வளோ நம்ம மிஷினை வந்து ரன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டைம் வந்து நம்ம ஒரு டைம் சர்வீஸ் போய் கம்பெனியில் கொடுத்து சர்வீஸ் பார்த்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு எப்போவுமே எந்த தொந்தரவு இல்லாமல் நம்ம வாட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து நான் ஒரு 9500 வாங்கினேங்க. இன்றைக்கி ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் சம்பாரிச்சிருப்பேங்க. ஜாஸ்தியாக இருக்கேன் இல்லை மினிமம் வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிருப்பாங்க. நல்ல பெனிஃபிட் இருக்குது. என்ன இந்த மிஷினை வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து அவங்க சொல்கிற மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. நம்ம தோப்பு விவசாய பூமி இது எல்லாம் வந்து இப்போ இந்த பிரஷ் கட் போட்டோம்னா செடி நம்ம இடுப்பு உயரம் ஆள் உயரம் செடியெல்லாம் இருக்குங்க. அதுவே பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி ஆக்கிடுங்க. பவுடர் மாதிரி ஆக்கிட்டோம்னா என்னங்கன்னா மண்ணுக்கு வந்து உரமாகிறது. நம்ம இந்த களைக்கொல்லியை வாங்கி அடித்து மண்ணுடைய தன்மை இயற்கையை வந்து நம்ம பால் அடிக்கிறதுக்குங்க நம்ம பிரஷ் கட் போட்டோம்னா அந்த இயற்கைக்கு வந்து நம்ம வந்து ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி இருங்க. இந்த செடி கொடியெல்லாம் வந்து அடித்து தூள் பண்ணி தவிட ஆயிரும். அப்போ அந்த மரம் நம்ம வந்து அந்த பசுந்தாள் உரம் கொடுக்குற மாதிரி அதுக்கு பூமிக்கு வந்து யூஸ் ஆகுங்க. அதனால் வந்து பிரஷ் கட்டர் போடுங்க. ரெண்டாவது களைக்கொல்லி யூஸ் பண்ணாமல் இதை பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இந்த மிஷின் வச்சுருக்கிறதுனால வந்துங்க நான் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் நான் கார்டன் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அவங்களதெல்லாம் ஒரு 25 வருஷம் 26 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஐடியல் பார்த்தீங்கன்னா சக்தி காலேஜ், பெருமனூர் மகாராஜா காலேஜுங்க. அப்புறம் வந்து பார்க் இன்ஜினியரிங் காலேஜ். இப்போ வந்து இப்போ பெரிய பெரிய இந்த சாமுந்திய கல்யாண மண்டபம், இந்த நம்ம வெள்ளை கோயிலில் வந்து முருகன் மகால், இந்த மாதிரி பெரிய நம்ம ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு நீங்கள் உங்களுக்கு கார்டன் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கார்டன் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அந்த மாதிரி அவங்கள்ட்ட இருக்குது. நீங்கள் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்களுக்கு டெமோ காட்டுக்கு கொடுங்கன்னா கூட வந்து காட்டி கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9843035632ங்க. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எது வேணாலும் எந்த மிஷினே அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு வந்துட்டா கூட என்னை டெமோ உங்களுக்கு வந்து காட்ட சொன்னால் கூட நான் வந்து காட்டிட்டு வருவேங்க. எந்த ஹெல்ப் வேணாலும் எந்த டைம் வேணால் கூப்பிடுங்க. இந்த நம்பருக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேங்க.